பாம்பை பழிவாங்கும் காகம். ஒரு அமைதியான காட்டு அருகில் உயரமான ஆலமரத்தில் ஒரு காக ஜோடி வாழ்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் காகம் தனது கூட்டில் முட்டைகள் வைத்து குஞ்சுகளை வளர்க்க ஆசைப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த மரத்தின் அடியில் ஒரு கொடிய பாம்பு வாழ்ந்து கொண்டிருந்தது. காகம் உணவு தேடி வெளியே போகும்போது பாம்பு மரத்தில் ஏறி காகத்தின் முட்டைகளை தின்றுவிடும். இதனால் காகங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தன. இது பலமுறை நடந்தது. அந்த பாம்பை எப்படி தடுக்கலாம் என்று அவர்கள் யோசித்தனர். ஒரு நாள் பெண் காகம் சொன்னது, நாம் பாம்புடன் சக்தியால் போராட முடியாது. புத்தியால் அதை வெல்ல வேண்டும். ஆண் காகம் அருகிலுள்ள அரண்மனை தோட்டத்துக்கு பறந்து சென்றது. அங்கே ஒரு அரச குமாரி குளித்துக் கொண்டிருந்தாள். அவளது தங்க மாலையை ஆடைகளின் அருகில் வைத்திருந்தாள். காகம் அந்த மின்னும் தங்க மாலையை எடுத்து பறந்தது. அரண்மனை காவலர்கள் காகத்தை துரத்தினர். புத்திசாலியான காகம் அந்த மாலையை பாம்பு இருக்கும் குழியின் அருகில் போட்டது. காவலர்கள் மாலையை எடுக்க வந்தபோது குழியிலிருந்து பாம்பு வெளியே வந்தது. பாம்பு ஆபத்தானது என்று நினைத்த காவலர்கள் அதை உடனே கொன்றுவிட்டனர். அதன் பிறகு காகங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து தங்கள் குஞ்சுகளை வளர்த்தன. கதையின் நெறி: புத்தி இருந்தால் பலமான எதிரியையும் வெல்ல முடியும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.